அந்த சூர்யா கூட தொடர்புல இருந்துட்டு தான் மாறனை இவ ஒதுக்கி வைக்கிறாளோ என்னவோ. ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா நாக்கு அறுத்தெறிஞ்சிடும். ஓ, எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராஸ்கல் தான். அதான் விடு. சுருக புதைச்சிடுறேன். எந்த நேரத்துல வீட்டுக்குள்ள வந்தானோ வந்த நாள்ல இருந்து பிரச்சனை. நம்மள அவமானப்படுத்த இந்த வீட்டுல மாமனை இதுக்கப்புறம் நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க பேசலாவா? பேசிக்கலாம்டா. வெளியே போடா. டேய் வெளியே போடா. என்னடா ஆச்சு? டேய் 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 ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்றா? வேணாம்டா விடுடா மர. பரவாயில்லையே, ஒரே வார்த்தையில மொத்த குடும்பத்தை கொளுத்திட்டோம். ராணி, நீ கெட்டிக்காரி தாண்டே. சரி ஐயோ அக்கா, போதுமாடி? போதுமா உனக்கு? இப்ப உன் மனசு குளிர்ந்து போச்சா? ஏண்டி எங்க குடும்பத்தை இப்படி கண்ணீரும் கம்பளையுமா நிக்க வைக்கிற? நாங்க உனக்கு என்ன பாவம் பண்ணோம்? இதுக்குதான் இந்த வீட்டுக்குள்ள வந்தியா? என்னதான் வேணும் உனக்கு? சின்னம்மா, நான் அழ வைக்கணும்னு இப்படி பேசல. எனக்கு ஏதோ தப்பா தெரிஞ்சது, அத கேள்வி கேட்டேன். சரி, நீங்களே சொல்லுங்க. நான் இன்னைக்கு ராகமும் பொண்டாட்டி. அவரு வெளியில இருக்கும்போது வேற யாராவது ஒருத்தரை என் ரூம்குள்ள வர வச்சு கதவு சாத்தி தாப்பால் போட்டா நீங்க எல்லாரும் என்ன பத்தி என்ன பேசுவீங்க? சிச்சி, அசிங்கமா உனக்கு இப்படி பேச? உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? என்ன சின்னம்மா, அவங்களுக்குள்ள தப்பா எதுவும் இல்லனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா தப்பா இருந்தா பாக்குறவங்க. ஏய், வாய மூடு. கடவுளே வந்து என் வீராவை பத்தி தப்பா பேசினாலும் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அவதான் என் சாமி. உனக்கெல்லாம் அவளை பத்தி என்ன தெரியும்? அவ கால் தூசிக்கு பெறுவியா நீ? உங்ககிட்ட எல்லாம் பேசுறதே அசிங்கம். வீரா, வீரா கதவு தர.